ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஏசப்பாட்ட உறுதியா இருப்பான், அவர் தான் என் தெய்வம் அப்படிங்கிறத உறுதியா இருப்பீங்களா? இது வந்து கல்யாண அறிக்கை மாதிரி. ஒரு மணவாட்டிட்ட கேட்கிற கேள்வி, நான் மணவாளனுக்கு உண்மையா இருப்பேன், ஏசப்பாவுக்கு நான் உண்மையா இருப்பேன். அடுத்த கேள்வி, நீங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தது சுயமா ஒப்பு கொடுத்தீங்களா, இல்ல பிரதர், இல்ல நான், இல்ல வேற யாராவது உங்களை கம்பல் பண்ணி நீங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? சுயமா ஒப்பு கொடுத்தேன். யாரும் உங்களை வற்புறுத்தல. நீங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி 2வது வார்த்தை எனக்கு வரப்பட்டுச்சு. அப்போ இனிமேல் வந்து நம்ம இப்படி யோசிக்க கூடாது, இன்னும் எடுக்கணும்னு சொல்லி கடவுள் கிருபையால எடுத்தாச்சு. கடவுளுக்கு நன்றி, ஸ்தோத்திரம்.